எப்ப ஜெபம் இல்லைன்னா எதுவும் இல்லைப்பா. ஜெபந்தான் வாழ்க்கை. நீங்கள் விசுவாசத்தை வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. ஆனால் அந்த அந்திரையா மீன் வாங்கும்போது சின்ன பையன்கிட்ட தான் வாங்கினார். அந்த பையன் விசுவாசத்தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். திரும்பி வரும் ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லி, இல்லைன்னா விசுவாசம் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அந்த 5 பேர் அப்பத்தையும் 5000 பேர்த்துக்கு வர காரணம் ஜெபமே அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்துக்கும் அதிசயத்துக்கும் உங்கள் வாழ்க்கையோட எல்லா மூல காரணத்துக்கும் ஜெபமே அப்படின்னு. அப்படி ஜெபம் இருந்தங்காட்டி தான் ஜெபக்குள்ளே சேர்ந்து இங்கே வந்திருக்கிறீங்க. உங்கள் ஜெபம் தான் இங்கே கொண்டு வந்திருக்குது, இன்றைக்கி இங்கே நிறுத்தி வச்சுருக்குது. அதுக்காக எவ்வளோ பெரிய சந்தோஷம். நீங்கள் யாரையுமே பார்க்காம விசுவாசத்தை மட்டுமே வீட்டில் வச்சுருந்தா இன்றைக்கி இங்கே வந்திருக்க முடியுமா? வேத வசந்தையே வீட்டில் பேசியிருந்தா காரியம் நடந்திருக்குமா? அதனால் ஜெபந்தான் முக்கியம்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஏங்க, என்ன ஜெபம் பண்ணாலும் விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ண முடியுமா? கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னால் போகும் அப்படின்னு வேத வசனம் எழுதிருக்குது. அதனால் விசுவாசம் தாங்க பெருசு அப்படின்னு சொல்லி விசுவாசத்துக்காக ரொம்பவும் துடிச்சிருக்கிறவங்கள பார்க்குறேன். ஏன்னா எப்பவுமே நான் எல்லாத்திலும் முதன்மையாக நிற்கணும் விரும்புவார் ஒரு சகோதரி. அவரையே விசுவாசத்துக்கு அண்ணன் அழைச்சிருவோம். ஜோதிராஜ் அவங்க விசுவாசத்தை குறித்து பேசும்படி வந்திருக்கிறாங்க. அவங்க விசுவாசத்தை பாப்ப இருக்கா இல்லையான்னு, அவங்க விசுவாசம் ஜெயிக்குதான்னு சொல்லி. பிரியமானவர்களே, இந்த மறுரூபம் முகாமிற்கு இந்த பட்டிமன்ற நேரத்திற்கு வந்திருக்கிற அனைவரையும் நியூ பிரைட் அசம்பிளியின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது நான் உங்களோட பேச போகிறது விசுவாசம். இது என்னங்க? இது என்னங்க? வேதாகமம். எல்லாரும் சொல்கிறது என்ன சொல்ல வந்துறீங்களா? வேதாகமம். ஆனால் உண்மையாக சொல்ல போனீங்கன்னா இட்ஸ் அ ஹோலி பைபிள். யாருமே சொல்ல மாட்டோம் ஹோலி பைபிள் சொல்ல. இங்கிலீஷ் எழுதி பரிசுத்த வேதாகமம்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ஏன் தெரியுங்களா? அந்த அளவுக்கு தான் இருக்கு ஹோலி பைபிள். அப்படின்னா இவரே ஃபர்ஸ்ட் வாக்குமூலம் விசுவாசத்தை குறித்து பைபிள் வேத வசனம் தான் காரணமா? இந்த வேத வசனம் தான் நமக்கு விசுவாசத்தை சொல்ற. நீங்க படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம். இந்த வேத வசனம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும், முதலாவது இங்க ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் விசுவாசத்தை குறித்து தான் பேசிக்கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். நான் பைபிளை படிக்க ஆரம்பித்தேன். விசுவாசத்தை குறித்து பேசுவதற்கே ஒரு விசுவாசம் தேவை. அது என்னமோ உண்மைதான். விசுவாசத்தை பேசினா வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு விசுவாசத்தை பேசவே முடியுது. விசுவாசம் தேவை. நம்ம படிக்கிறேங்க, வேதத்தை நம்ம திருப்பி பார்த்துருக்குறோம். நிறையா படிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, எல்லாமே படிக்கிறீங்க. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, எங்க விசுவாசத்தை பற்றி பேசுறீங்க, வேத ஆதாரத்தை கொடுத்து பேசுறீங்களே, அதுலயே போயிரும் போல தெரியுது எனக்கு. எகிப்தில் கொஞ்சம் வீக்காக தான் இருப்பாரு. எகிப்திலிருந்து மோசே வழி நடத்திட்டு வர்றாரு. சீன் பள்ளத்தாக்கிலிருந்து ரெமியோ பள்ளத்தாக்கிற்கு வந்தாங்க. அபிலேக்கர்கள் அவர்களை எதிர்த்து வர்றாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு நினைக்கிறீங்க, அப்புறம் வேதம் படிச்சுட்டு இருந்தாரு நினைக்கிறீங்க. அவங்களுக்கு சண்டை போட தெரியாதுங்க. அதுக்கு முன்னாடி கட்டடம் கட்டி இருந்த பிள்ளை இருத்துட்டு இருந்தவன் எல்லாமே இருத்துட்டு இருந்தேன். அபிலேக்கர் வந்த உடனே மோசே சொல்றாரு, நீங்க யுத்தத்துக்கு போங்கன்னு. அந்த நேரத்தில் உட்காந்து அவங்க முட்டி போட்டு ஜெபம், ஆண்டவரே அபிலேக்கர் வந்து விட்டார்கள். உடனே என்ன பண்றாங்க? விசுவாசத்தோட எழுந்து சண்டைக்கு போய் அந்த அபிலேக்கர்களை முறியடித்தார்கள். அப்படியே நீங்க பாருங்க. ஏங்க விசுவாசத்தை ஜெர்மனிக்குள்ள எதுக்கு யுத்தம் பண்ணாங்க? உடனே அந்த விசுவாசம் இருக்கு. இல்ல விசுவாசம் வேறாவது ஆண்ட தூதர் அனுப்பி யுத்தம் பண்ணுவாங்க. காலேப்பும் யோசுவாவும் போனாங்க. என்ன சொன்னாங்க? எங்க போனாங்க அதை சொல்லுங்க. இவ்வளவு பேரு நம்மள அத்தனை பேர் 12 பேர் போனாங்க கானான் தேசத்தை பார்ப்பதற்கு. ஆனா 2 பேர்த்துக்கிட்ட மட்டும்தான் விசுவாசம் இருந்துச்சுங்க. 6 பேர் என்ன சொல்றோம்? எங்களுக்கு வேத வாசிப்பு தான் முக்கியம், ஜெபிக்க முடியாதவங்க. ஆனா நாங்க சொல்றோம், விசுவாசம் இல்லை என்றால் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உங்களுடைய வேத வாசிப்பும் உங்களுடைய பைபிள் படிக்கிறதும் இது எப்படி இருக்கு தெரியுங்களா? அலங்கரிக்கப்பட்ட படகை போன்றது. இக்கரையில் அந்த படகு இருக்கும், அலங்கரிக்கப்பட்டிருக்கும். வேத வாசிப்பும்
இது உங்களுடைய இந்த இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார் போட்டு விவரம் எல்லாம் பண்ணிட்டார் பாருங்க. ஜெபமும் வேத வாசிப்பும் இக்கரையில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற படகை போல. அக்கரைக்கு போக வேண்டும் என்றால் நம்பிக்கை என்ற துடுப்பும் விசுவாசம் என்ற துடுப்பும் இருந்தால் மாத்திரமே அக்கரைக்கு செல்ல முடியும். இல்லை என்றால் அலங்கரிக்கப்பட்ட படகாக இக்கரையில் தான் இருக்க முடியும். இல்லை, நாம் கரை சேர வேண்டும் என்றால், அதாவது பரலோகம் சேர வேண்டும் என்றால் விசுவாசம் இருந்தால் மட்டுமே நாம் பரலோகம் செல்ல முடியும் அப்படிங்கிற உறுதியாக சொல்ல முடியும். கடைசி வரையும் நிலைத்திருப்பவனே ஜெயம் பெறுவான். அப்படிதான் வேதம் சொல்லுதுங்க. வேத வசனம் படிக்கல, ஏன்னா அதனால வேத குரூப் எடுக்கல. வேத வாசிப்போம், வசனத்தை தெளிவா சொல்லணும்ல. வேத வாசிப்போம், அதை படிச்சா தானே விசுவாசம் வரும். கடைசி வரைக்கும் நம்ம பரலோகம் சென்று செல்லணும்னா விசுவாசம் தான் தேவை. உங்களுடைய வேத வாசிப்பு தனிப்பட்ட நபருக்குரியதல்ல. ஒரு நாள் படிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், ஒரு நாள் படிக்காமல் போகலாம், ஜெபம் ஒரு நாள் பண்ணலாம், 1 மணி நேரம் பண்ணலாம், 10 நிமிஷம். பலரோட உண்மையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசம் என்பது தனிப்பட்ட நபருடைய விசுவாசம். ஒரு நாள் நம்ம சோர்ந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட விசுவாசம் குன்றி 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 நம்மளோட விசுவாசம் குன்றி பரலோகமே செல்ல முடியாது. தனிப்பட்ட நபருக்குரியது விசுவாசம், தனிப்பட்ட நபருக்குரியது, தனிப்பட்ட நபருக்குரியது. பொதுவாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கூடி ஜெபிக்கலாம், கூடி வேதம் வாசிக்கலாம். ஆனால் விசுவாசம் அப்படிப்பட்டது அல்ல. ஒரு தனிநபருக்குரியது, ஆத்துமாவுக்குரியது. ஆத்துமா இருந்த ஆத்துமாக்குள் விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பைபிள் படிக்க முடியும். பைபிள் எப்படி படிக்க முடியும்? விசுவாசத்தோடு படிக்கணும், நம்பிக்கையோடு படிக்கணுங்க. விசுவாசத்தை பத்தி பேசுறீங்களா? படித்துக் கொண்டிருந்தா நம்பிக்கை பத்தி பேசுறீங்களா? வராதுங்க. பைபிள் படிக்க முடியாது. படிக்கலாம், எப்படி? கடமைக்காக 10ஓட 11 அத்தோட 4 படிச்சுட்டு போகலாம். விசுவாசம் அப்படிங்க இல்லைங்க. 10ஓட 11 அத்தோட 4 போக முடியாதுங்க. இது போன வருஷம் சொன்னீங்க. நிலைத்திருப்பவனே ஜெயம் பெறுவான். எதுல ஜெயித்திருக்கணும்? விசுவாசத்தில் ஜெயித்திருந்தால் மட்டுமே. தெரியல அவங்களுக்கு. உயிர் தெளிந்திருக்கிறார். என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக அவர் உயிர் தெளிந்திருக்கிறார் என்ற விசுவாசம் இருந்தால் மட்டுமே ஜெயம் கொள்ள முடியும். நீங்க அதை வேதத்தில் படிக்கலாம், ஜெபிக்கலாம், என்ன வேணும்னாலும் சொல்லிக்கலாம். ஆனால் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும் மாத்திரம்தான் ஆத்துமா. நாம் இந்த உடல் அழிந்து போகலாம். அது சொல்றான் சங்கீதக்காரன் சொல்லுவான், என் ஆத்துமாவே சொல்லுவான். என்ன சொல்லுவான்? எனக்குள்ளேயே சொல்லணும், எனக்குள்ளே ஒரு விசுவாசத்தை வளர்த்தணும். சங்கீதக்காரன் அழகா சொல்லுவான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஜோதியின் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அப்படியே பேரை சொல்றாரு பாருங்க, கவனமா இருங்க. அந்த ஆத்துமாவுக்கு நான் தினமும் உணவு கொடுக்கணும். அந்த விசுவாசத்தை நான் ஊட்டி வளர்த்தா மாத்திரம்தான் என் ஆத்துமா ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியும். உங்களுடைய ஜெபமோ வேத வாசிப்போ இல்லைங்க, விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் பரலோகத்தில் தேவனிடத்தில் நிற்கும் என்பது உறுதியாக உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஜெபம் தேவைதான், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. வேத வாசிப்பு இல்லை என்று நான் மறுக்க முடியாது. ஆனால் உறுதியாக சொல்ல வேண்டும் என்றால், கடைசியில் நம் தேவனிடத்தில் நிற்க முடியும் என்றால், தேவனோடு நம்ம உறவாட முடியும் என்றால் விசுவாசம் மட்டும்தான். விசுவாசம் இல்லாத சந்ததியாரே எத்தனை நாட்கள் குந்தி குந்தி நடப்பாய் என்று வேதம் சொல்றீங்க. காரணம் என்ன தெரியுமா? வேதவசனம் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, வேதவாசம் அப்படின்னு பாக்குறாங்க அவங்க. ஜெபிக்காத ஆத்துமால சொல்ல வரல, ஜெபம் பண்ணாத ஆத்துமாக்கள் சொல்ல, விசுவாசம் இல்லாத சந்ததியார் என்று நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே விசுவாசம் எவ்வளவு முக்கியம் என்பதை தெரிந்திருப்பீர்கள். வேத வாசிப்பு குறைக்கு நான் சொல்ல வரல, பைபிள் அந்த ஜெபத்தை குறைவி சொல்ல வரலை. ஆனால் வேத வாசிப்பு இருந்தாலும் ஜெபம் இருந்தாலும் விசுவாசம் இல்லை என்றால் தேவனை தரிசிக்க முடியாது என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா, நான் பேசினாலும் காதில் வாங்கிக்காம விசுவாசத்தை முடிக்காம இறங்க மாட்டேன்னு விசுவாசத்தோடு பேசினார்ல, அதான் விசுவாசம். நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கங்க, நான் கவனிக்க மாட்டேன். கவனிச்சா எங்கோ போயிடும், நான் என் விசுவாசத்தை இழந்துருவேன் அப்படின்னு விசுவாசத்தை குறித்து பேசினார்.